குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். பாதுகாப்பு எதுவுமே கொடுக்காமல் கடன் கொடுத்தவங்க, அதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அதாவது எந்த அசட்டையுமே வாங்காமல் நம்பிக்கை அடிப்படையில் கடன் கொடுத்தவங்க. அதில் யாரெல்லாம் வர்றான்னு பாருங்கள். இது முக்கியமானது, ப்ராப்ளத்துக்கு சம்மந்தமானது. ஸோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் டைரெக்டாக கொடுக்காம இவங்க நேம் கொடுத்தாலும் இவங்க எது கீழே வருவாங்க? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கிட்டையும் கீழே வருவாங்க. ஃபஸ்ட்டு பாரு ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், கடனுக்கு பொருளை விற்று அதன் மூலமாக உருவாகிறவங்க பேர் தான் என்னது? ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். பில்ஸ் பேயபிள் உங்களுக்கே தெரியும், கடனுக்கு பொருள் விற்கிறது மூலமாக உருவாகிறது தான் என்னது? பில்ஸ் பேயபிள், செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு. இதுவும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் தான் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா உங்களுக்கு தெரியும், வங்கி மேல்வரை பற்று ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பேங்க்கில் என்ன பண்ணலாம்? கடனாக எடுக்க முடியும். இதுவும் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறது தான். ஸோ இதனால் இது அன்செக்யூர்ட் கிரெடிட்டாரில் வரும். தென் கண்டிஜென்ட் லைபிலிட்டி அண்ட் பில் டிஸ்கவுண்டட். கண்டிஜென்ட் லைபிலிட்டி உங்களுக்கு தெரியும், திடீர்னு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய எனது செலவுகள், இதனால் ஏற்படக்கூடிய பொறுப்பை தான் என்ன சொல்கிறோம்? அது மாதிரி பில் டிஸ்கவுண்டட். திரும்ப பில் டிஸ்கவுண்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் எதிர்காலத்தில் வரலாம். ஸோ அதுவும் என்ன தான்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஓவர் தென் அபவ் ப்ரிஃபரன்ஷியல் கிளைம். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த ஆக்ட் 2 சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்ட் படி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு லிமிட் வச்சுருக்காங்க. இந்த லிமிட்டுக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் தான் வரும். ஸ்பௌஸ் லோன். ஸோ ஒரு ஓனர் வந்து தன்னோட ஒய்ஃப்கிட்டையோ இல்லை ஒய்ஃப்கிட்ட கடன் வாங்கும்போது அந்த கடனும் எது வந்துடும்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டாரில் வரும். தான் ஒய்ஃப்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுங்கிற ஒருத்தர் இருக்கார், ஒய்ஃப்கிட்ட வந்து கடன் வாங்கி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கடன் வாங்கும்போது ஏதாவது ஒய்ஃபுக்கு ஏதாவது அடமானமாக கொடுத்துருப்பாரா? கண்டிப்பாக அடமானம் கொடுத்துருக்க மாட்டார். அதனால் அது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்க்கில் வந்துடும். ஸோ நல்லா நான் வச்சுக்க, ஒய்ஃபு ஹஸ்பண்ட்டை வாங்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட வாங்கலாம். ஸ்பௌஸ்னால் என்னது? ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ப்ரைவேட் லைபிலிட்டி, தனிப்பட்ட நிறுவனத்துக்கு சம்மந்தம் இல்லாத தனிப்பட்ட லைபிலிட்டியும் இதில் கீழே வந்துடும், அன்செக்யூர்ட் கிரெடிட்டாரில் வந்துடும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கே தெரியும், கோடுபட வேண்டிய செலவுகள், இதுவும் எதுக்குள்ள வந்துடும்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். நல்லா நான் வச்சுக்க, இந்த நேம் ப்ராப்ளத்தில் உனக்கு வந்திருந்தால் அது எதுக்குள்ள கொண்டு போயிடணும்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்கில் கொண்டு போயிடணும். செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னது? ஒரு சொத்தை அடமானமாக வச்சு கடன் பெறதுக்கு பேர் தான் என்னது? செக்யூர்டு. அது வந்து ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார். 2 விதமாக பிரிக்கிறோம். இன்னொன்று வந்து பார்ட்லி செக்யூர்டு, அதாவது சொத்தோட மதிப்பு வந்து கடன் வாங்கினோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது பார்ட்லி செக்யூர்டு. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கே தெரியும், யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் வருவாங்க? முதன்மை கடனீந்தவர். இவங்களுக்கு கண்டிப்பாக கடனை திருப்பி கொடுக்கணும். டேக்ஸ் டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்குள்ள வரும். சேலரி டியூ, எம்ப்ளாய்க்கு ஏதாவது சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை வேஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கம்பெனி திடீர்னு எக்ஸாம்பிள் கம்பெனி இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா, இந்த கடன் பாக்கிலாம் இருந்தால் நீ முதல்ல பே பண்ணணும். நல்லா நான் வச்சுக்க, அதுக்கு பேர் தான் முதன்மை கடனீந்தவர், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். அதுக்கு ரெண்ட் அண்டு டேக்ஸ். ஒருவேளை நிறுவனத்துக்கு ஏதாவது வாடகைக்கு ஏதாவது லேண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு லேண்டுக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணுன்னா அந்த கடனை என்ன பண்ணணும்? முதல்ல திருப்பி செலுத்த வேண்டும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேங்க்யூ.